எதுக்கு இந்த மாதிரி பஞ்சாங்கத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்? அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அது சாஸ்திரம் சொல்றது, திதேஷ்ட ஸ்ரியமாப்னோதி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு லாபம் இருக்கணும் இல்லையா? இந்த நாள்ல நமக்கு இந்த வருமானம் வந்தது. வருமானம் அப்படின்னா பணத்தை மட்டும் நாம் நினைக்கக்கூடாது. ஒரு ஆரோக்கியம், ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, நல்லோர் சேர்க்கை, நல்ல அறிவை நாம் அடைவது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு லாபம்னு தான் பேரு, ஐஸ்வர்யம்னு தான் பேரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வரவானது இருக்கணும். அதுக்கு இந்த திதி, இன்றைய தினம் இந்த திதி, இன்னைக்கு பிரதம, இன்னைக்கு த்விதீய, இன்னைக்கு திருத்தீய, பௌர்ணமி இன்னைக்கு அமாவாசைன்னு நாம் தெரிஞ்சின்றாலே அந்த லாபமானது இவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். செவ்வாய் கிரகத்தினுடைய கிழமை இன்னைக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சின்றாலே ஆயுசு விருத்தி ஆறுது. ஆயுச குறைக்கக்கூடியதான பல செயல்களை நாம் செஞ்சுட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டே இருந்து ஆனா நாம் 100 வயசை தாண்டி வாழணும்னு ஆசை மட்டும் படுறோம். யாராவது வேலைக்கு சாப்பிட்றோமா? ஒழுங்கா சூரிய உதிக்கரிச்ச முழிச்சுட்டு இருக்கோமா? ஆரோக்கியமான உணவு தான் நாம் சாப்பிட்றோமா? சரியான சமயத்துல தூங்கி சரியான சமயத்துல எழுந்துக்கிறோமா? நம்மளுடைய ஒழுக்க வழக்கம் இதுல பல குறைபாடுகள் இருக்கு. இதனாலதான் பழக்க வழக்கத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள்னாலதான் நம்மளுடைய ஆயுசு குறையிறதுன்னு சொல்றது சாஸ்திரம். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஆசை இருக்கு நிறைய நாள் வாழணும்னு. அதுக்கு ஒரு உபாயம், இன்னைக்கு இந்த கிழமை, இந்த கிரகத்தினுடைய கிழமை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சின்றாலே ஆயுசு விருத்தியாருது. நாம் கஷ்டத்தை அடையிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நாம் செய்துள்ள பாபமே. அந்த பாபம் நீங்கணும் அப்படின்னா அதுக்கு பல உபாயங்கள். அதுல இன்னைக்கு இந்த நட்சத்திரம், பூர நட்சத்திரம் இன்னைக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சின்றாலே பாபம் நசிக்கிறது. வியதிபாத யோகம் இன்னைக்கு அப்படின்னு அந்தந்த தினத்தினுடைய யோகத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுனாலே ரோகம், வியாதி நிவர்த்தியாருது, வியாதி விலகிறது நம்ம விட்டு. நாம் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்க கூடியதான செயலாற்றக்கூடியதான செயல் வெற்றி அடையணும் இல்லையா? இன்னைக்கு இந்த கரணம், தைத்தில கரணம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுனாலேயே நம்மளுடைய காரியமானது சித்தி அடையிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்றது. இந்த பஞ்சாங்கத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கறதுனால, தெரிஞ்சுக்கிறதுனால இப்பேற்பட்ட உயர்வான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் இந்த பஞ்சாங்கத்தினுடைய லாபம்.